இப்போ நம்ம பார்ட் 1 பார்க்கலாம்டா. சீன் வந்து என்னென்னா, சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு அழகான ஸ்ட்ரீட்டில் மழை பெஞ்சின்னு இருக்குது. ஒயன் வந்து ஒரு க்யூட்டான அம்பரல்லா பிடிச்சின்னு நடந்து போயின்னு இருக்கா. தென் ஜிமின் மைண்டில் வந்து, வாவ், யார் இந்த பொண்ணு? இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் நான் இவளை பார்த்ததே இல்லையே. ஏதோ பேஸ்டல் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு அவள் ஸ்கின் டோன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவளோட அந்த ராட்சசியான கண்ணெல்லாம் வந்து என்னை அப்படியே இழுத்து போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவன் கண்டிப்பாக நம்ம ஊர் பொண்ணு இல்லை, இந்தியாவில் இருந்து தான் வந்திருப்பாளோ. என்னால் என் கண்ணை அவள் மேலே இருந்து எடுக்கவே முடியல அப்படின்னு ஜிமினோட மைண்ட் வாய்ஸில் வருது. தென் ஒயன் வந்து அவளோட காலேஜ் பேக்கை தோளில் மாட்டிக்கிட்டு ஃபோனை பார்த்துன்னே போகிறான். அப்போ சடனாக அவளோட கேப் கழுத்துலேருந்து கீழே விழுது. சாரிடா, கீழே விழ, அது பறந்து போகுது. அப்போ ஒயன் சொல்கிறேன், ஐயோ என் கேப் பறந்து போகுதே. ஒயன் அந்த கேப்பை பிடிக்க ஓடுறா. ஆனால் அது யாரோட கால்கிட்டே போய் விழுது. ஒயன் நிமிர்ந்து பார்க்குறேன், அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் நின்றுன்னு இருக்கான். எஸ், அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஆனால் அவன் முகத்தை மாஸ்க் மூலமாக போட்டுன்னு இருக்கான். தென் ஒயன் சொல்கிறான், எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கேப் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்றா. தென் ஜிமினோட மைண்ட் வாய்ஸில், ஓ காட், அவளோட வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அவகிட்ட பேசும்போது என் ஹார்ட் பீட்டில் டபுள் ஆகுது. ஆனால் இப்போ நான் யாருன்னு அவகிட்ட டைரெக்டாக காட்டக்கூடாது. இவளை நான் இன்னும் நிறைய தடவை பார்க்கணும். என் லவ்வை இவகிட்ட எப்படியாச்சும் புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து ஜிமின் இது பண்ணுறான். தென் ஜிமின் சைலண்ட்டாக குனிகிறான். அந்த கேப்பை எடுத்து ஜென்ரலாக ஒயன்கிட்ட நீட்டுறான். தென் ஒயன் வந்து சொல்கிறான், தேங்க்யூ ஸோ மச். க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே வாங்குறான். தென் ஜிமின் மாஸ்க்குள்ளேயே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹெட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக நடந்து போயிடுறான். தென் ஒயன் வந்து அவள் போடுறது பார்த்துட்டு, ஸ்ட்ரேஞ்சர் தான், ஆனால் அவள் ஐஸ் மட்டும் ரொம்ப அழகாக தெரிஞ்ச மாதிரி இருக்கே. என்ன இருந்தாலும் நல்ல பையன்தான். நெக்ஸ்ட்டு இந்த சீன் வந்து அப்படியே ஜிமினோட ரூமில் காட்டுறாங்க. நைட் டைமாக வந்து ஜிமின் அவனோட ரூமில் டேபிள் மேலே ஒரு லெதர் புக் மாதிரி டைரியில் இருக்குது. அதுதான் அந்த மேஜிக்கல் புக், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஜிமின் வந்து அதில் பென் மூலிமா ரைட் பண்ணுறான். அப்போ என்ன ரைட் பண்ணுறான்னா, இன்றைக்கி நான் உன்னை பார்த்த ஒயன், உன் பேர் என்னன்னு கூட தெரியாது எனக்கு, ஆனால் உன் ட்ரெஸ் சென்ஸ், உன் அழகு என்னை மொத்தமாக மாற்றிருச்சு. இந்த புக்கில் நான் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை சேர்க்க போகுது. ஜிமின் அந்த புக்கில் எழுத ஆரம்பிக்கிறான். நாளைக்கு ஒயன் அவளோட காலேஜ் கேம்பஸில் நடந்து போகும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் அவள் கையில் தெரியாமல் வந்து விழணும் அப்படின்னு. தென் ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, வித் த மேஜிக் பிஹைண்ட் மை கேர்ள், ஃபைனலாக நான் உன் முன்னாடி வரும்போது நீ என்ன லவ் பண்ண ஒயன் அப்படின்னு வந்து ரைட் பண்ணுறாரு ஆர்மிஸ். அவ்வளோதான், இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் இந்த ஸ்டோரியோட. ப்ளீஸ் இதுக்கு வந்து எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆல்சோ த ஆர்மிஸ்.